பருப்பு சாதம் செய்ய போகிறோம். பருப்பு சாதத்துக்கு தேவையான அரிசி வந்து அளந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த ஆளாக்கில் நான் போட்டுக்கேன். இது வந்து 4 கிலோ பிடிக்கும் அரிசி இந்த ஆளாக்கு. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ போட்டேன், இப்போ ஒரு 1/2 டம்ளர் போட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அரிசி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன டம்ளரில் வந்து சிறுபருப்பு எடுத்து வச்சுக்கேன். சிறுபருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் கலந்து எடுத்து வச்சுக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிறுபருப்பு கம்மியாக தான் ஆட் பண்ணேன், துவரம்பருப்பு தான் அதிகமாக ஆட் பண்ணிக்கேன். இங்கே பாருங்கள், சிறுபருப்பு கொஞ்சமாக அளவு எடுத்துக்கோங்க, துவரம்பருப்பு கொஞ்சம் நிறையவே எடுத்து. நீங்கள் துவரம்பருப்பு ஒண்டி போடுறதா இருந்தால் கூட நீங்கள் துவரம்பருப்பு ஒண்டி கூட போட்டு செய்யலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே இதை கூட ஆட் பண்ணலை, உப்பு ஒண்டி தான் ஆட் பண்ணிக்கிறேன், கல் உப்பு. இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சு விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் விசில் வாட்டும் ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 விசில் தான் வைக்க போகிறேன். குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்து அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கோம். இந்த சைஸ் வந்து ஒரு சின்ன டபா வச்சுக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் அது கூட வெங்காயம் போட்ட உடனே நம்ம தக்காளியும் போட்டு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து நான் தோல் எடுக்காமே கட் பண்ணி வச்சுக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. வேறு ஏதாவது காய் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் உருளைக்கிழங்கு ஒண்டி ஆட் பண்ணுறேன். வேறு ஏதாவது காய் வந்து நம்ம கத்திரிக்காய் போடலாம், கேரட் போடலாம், பீன்ஸ் போடலாம், அவரைக்காய் போடலாம். என்ன காய் இருக்குதோ, என்ன காய் உங்கள் வீட்டில் இருக்குதோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் வேறு எந்த காய் இருக்குதோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு ஒண்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நான் 2 முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே இந்த காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பருப்பு ரைஸ் வந்து வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய் தூள், சாம்பார் பொடி, தனியாத்தூள் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா காய் வேகட்டும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சாதம் அடுப்புலேருந்து நம்ம எடுத்தாச்சு. பருப்பு அரிசி வந்து வேக வச்சோன்னா இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் பாருங்கள், நல்லா வெந்துட்டு நல்லா தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், அடி எதுவுமே பிடிக்கல. நம்ம மசாலா ஆட் பண்ணாதனால ஒயிட்டாக இருக்குது. எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணல, வெறும் உப்பு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா? நல்லா காய் வேகட்டும். நம்ம இப்போ தட்டு போட்டு
மூடி வச்சிடலாம். இப்போ இது கூட வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ரைஸுமே இப்போ இது கூட ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃபினிஷ். இப்போ வந்து இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. ஓகே, நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சாம்பார் சாதம் அழகாக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.